கோலி டாக் கோலிவுட் நியூஸ். மணிரத்னத்தோட புதிய படத்துல சமந்தா. கடல் படத்தை அடுத்து எந்த மொழியில படம் இயக்குறதுன்னு ரொம்பவே குழம்பி போயிருந்தாரு மணிரத்னம். அதனால ஹிந்தியில அடுத்த படத்தை இயக்குறதா செய்திகள் வெளியாச்சு. அதுக்கப்புறம் மலையாளத்துல பஹத் பாசில வச்சு இயக்குறதாகவும் சொல்லப்பட்டது. ஆனா இப்போ தமிழும் வேண்டாம் ஹிந்தியும் வேண்டான்னு முடிவுக்கு வந்திருக்கும் மணிரத்னம் அடுத்து தெலுங்குல ஒரு படத்தை எடுக்க போறதா நம்ப தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்குது. அந்த படத்துல நாகார்ஜுனா, மகேஷ் பாபு 2 ஹீரோக்கள் நடிக்கிறதாகவும் சொல்லப்படுது. தமிழ் இந்தியில இயக்கிய பல படங்கள் தனக்கு தோல்வி முகத்தை கொடுத்ததுனால ஒரு மாறுதலுக்காக இப்படி தெலுங்கு பக்கம் சாஞ்சிருக்கோம் மணிரத்னம் முன்னணி ஹீரோக்களை வச்சு படம் எடுத்தா வெற்றி வாய்ப்பு அதிகம்ன்றதுனாலேயே அவங்கள நாடி இருக்காரா. மேலும் கடல் படத்துல முதல்ல நடிகை இருந்த சமந்தாவையும் இந்த படத்துல நடிக்கிறதுக்கு அழைச்சிருக்காராம். அந்த படத்துல கமிட் ஆகி நடிச்சுட்டு வந்த போதுதான் தோல் அலர்ஜி நோய் ஏற்பட்டதுனால வெளியேறிய சமந்தா மணிரத்னம் படத்துல நடிக்கணும்ன்ற தன்னோட ஆசை நிராசை ஆகிவிட்டதாக ஃபீல் பண்ணிட்டு வந்தாங்க. இப்போ மறுபடியும் அவர் அழைச்சிருக்கிறதுனால உடனே ஓகே சொல்லிட்டாங்களாம். அதனால தெலுங்குல 2 மெகா நடிகர்களோட மெகா நாயகி சமந்தாவும் கிடைச்சிருப்பதுனால இந்த முறை மணிரத்னம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே தெரியுது.